நான் ஹரியஸ்வன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்டில். ஃபர்ஸ்ட் வந்து கேட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஐடியா இருந்திருக்கும்னா வந்து அதாவது இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா வந்து கேட் அப்படின்னாலே வந்து ஜஸ்ட் ஒரு அதை வச்சு அதுதான் சாஃப்ட்வேரு, அதை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு கேடு போட தெரியும், டிராயிங் போட தெரியும், நம்ம வந்து அடுத்து கேட் இன்ஜினியர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில தாட்ஸ் இருக்கும். பட் உள்ள டெப்த்தாக வந்து அதாச்சும் டெப்த்தான் கூட இல்லை, இந்த ஒரு 5 days தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றதே வந்து ரியலைஸ் ஆச்சு எனக்கு. என்னதான் வந்து நம்ம சப்ஜெக்டை படிச்சிருந்தாலும் வந்து நம்ம அதை வந்து அதாச்சும் நம்ம அதை பிரிட்ஜ் பண்ற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணலை. நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், அதே மாதிரி நம்ம கேட் லேபும் பண்ணியிருப்போம். பட் அதை பண்ணதை வந்து ரெண்டுமே நம்ம பிரிட்ஜ் பண்ற மாதிரி நம்ம எதுவுமே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம பண்ணதில்லை. அதாச்சும் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளதில் எதுவுமே இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. ஸோ அதனால அந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாமே ஒரு தியரிட்டிக்கலாக ஃபுல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதாச்சும் கேடுனா என்ன, அடுத்து வந்து அதுக்குள்ளே போகும்போது தான் வந்து எஃப்இஏ என்ன அப்படின்னா என்ன, ஃபெயிண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தான் வந்து ஓகே இந்த ரெண்டுமே வந்து வேற வேற தான், இதில் தான் இன்னும் வந்து டெப்த்தாக படிக்கணும். அது அந்த இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சில இது வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து இந்த இதுக்காக தான் படிச்சிருக்கோம் அப்படின்றது அப்போலாம் கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு. அண்ட் வந்து அடுத்து டே 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்த்தோம். அதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு அந்த ஸ்டெப்பு பார் இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி டிஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து அந்த மாதிரி உள்ளதை அனாலிசிஸ் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், அதே தான் நம்ம ஆன்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாலிடை எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவும் எப்படி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டோம். அண்ட் இப்போ அதுக்கடுத்து உள்ளது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டே 5ல வந்து ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன், அதாச்சும் ஒரு ஆட்டோமொபைலோட சேசியை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே டிஃபார்மேஷன் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதனால என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு 5 டேவோட ஓவர்வியூ வந்து ஹேண்ட்ஸானா எல்லாமே கற்றுக்க முடிஞ்சுச்சு. எந்த ஒரு ட்ரைனிங்காக இருந்தாலும் வந்து இந்த அளவு ஹேண்ட்ஸானா இருந்திருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா ஜஸ்ட் நார்மலாக இப்போ ஒரு ஸ்லைடு வச்சுட்டு அவங்க அடுத்தடுத்த இது காமிச்சிட்டு இதுதான் இது பெயிண்ட் எலிமெண்ட் அனாலிசிஸ்னா வந்து டே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அப்போவே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஓகே இது வந்து பிபிடி மாதிரி தான் போகும் அப்படின்ட்டு. பட் இந்த அளவு ஹேண்ட்ஸானா போகும் அப்படின்ட்டு நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடிஞ்சுச்சு.